ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் திருத்தப்பட்ட சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் வந்து 6ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய பேர் சேர்த்துருந்தீங்களா இல்லை வந்து கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்களா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு elections.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா அவர் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும், அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வாக்காளர் பட்டியலை PDF ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டம், அதாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்னவோ அந்த சட்டமன்ற தொகுதியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொகுதியினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்கள் ஏரியாவுக்கு, நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன பூத் வருதோ அந்த பூத்தை வந்து நீங்கள் இதில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்டு எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. உங்களுடைய பார்ட் நம்பர் எங்கே வருது, பாகம் எண் எங்கே வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போது யாரெல்லாம் வந்து நீங்கள் இப்போ புதுசாக வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து உங்கள் ஏரியாவுடைய லிஸ்ட்டை வந்து, அதாவது பூத் லிஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.